ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் தமிழ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ்னாலே பயங்கர ஜாலி தான். அதுவும் இந்த மாதிரி ஊர் முழுக்க லைட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் குறிப்பாக கோவிட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளில வரதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சான் ஹோசே டவுன் டவுனில் கிறிஸ்மஸ் இந்த பார்க் அப்படின்ற ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றா பார்க்கலாம். இப்போ தான் நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு சிக்னல் நின்றுட்டுருக்கோம். ஸோ அது கிராஸ் பண்ணி போகிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த செலிப்ரேஷன். நிறைய ஃபுட் ஸ்டால் வச்சுருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹாட் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு வகை தான் நிறைய சேல் பண்ணாங்க. நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கடையில் இந்த உணவு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருந்துச்சுங்க. அதுவும் இந்த இருட்டில் பார்த்திங்கன்னா வண்ணமயமாக அதுக்கப்புறம் ஒளிமயமாக அவ்வளோ அழகாக ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் நிறைய இந்த மாதிரி பலூன்ஸ் வந்து உள்ள லைட் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரைட்ஸில் போகிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பயத்தில் கத்துற மாதிரி இல்லை, எல்லாம் பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து அழகாக வாசிச்சுட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அவரும் அப்பப்போ கண்ணை திறந்து யார் நிற்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நகர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைமில் வெளில வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன் அந்த ஆரோ மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு த்ரோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இன்னும் ஒரு சில வகையான விளையாட்டுகள் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இந்த டே வந்து எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் வந்துட்டுருக்கு. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ரைட் தான். மற்றபடி நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டிக்கெட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பெருசாக அந்த ரைட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணல. இந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ் பார்க்க தான் மோஸ்ட்லி வந்தோம். ஸோ அப்படியே அழகாக பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நகர்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம்மையாக கத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பார்க்க நல்லாயிருக்கும். பட் உள்ளே உட்காந்தா பயங்கர த்ரில்லாக இருக்கும். இது நான் இந்தியாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ரைட் பார்த்திங்கன்னா கடைசியாக முடியும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நான் பார்த்துட்டு போயிட்டு சின்ன வயசில், இப்போ இல்லை சின்ன வயசில் நான் பார்த்துட்டு ஏறிட்டேன். ஏறி உட்காந்து சுற்றுனுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சரி ஓகே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் முடிச்சுட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் கடைசியாக பார்த்துருக்கேன் அப்படின்றது. ஸோ இன்னும் என் மனசில் அந்த ரைடு அந்த விஷயம் இருக்குது. ஸோ அது ஒரு அனுபவம் தான். அதை வந்து என்ன சொல்கிறது, நினச்சி பார்த்தா இப்போ சிரிப்பாக இருக்குது. பட் அந்த டைமில் ரொம்பவே பயந்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு இது. எனக்கு இந்த ரைடை பார்த்தோன்னு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்காம நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம் இல்லைங்களா, அது ஒன்று நடக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி அந்த ரைடை வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமா இந்த ரைட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஹைட்டில் ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டே இருந்துச்சுங்க. ஸோ இங்கே வந்து ஓரளவு இந்த 4th 5th படிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பசங்க கூட உட்காந்துருந்தாங்க. நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு.
வழியாக ரைடு முடிஞ்சிருச்சுங்க. நான்லாம் இந்த மாதிரி ரைட்ஸில் உட்காந்தோன்னா இறங்கும்போது கண்டிப்பாக லைட்டாக ஒரு ஷேக்கிங்கில் இருக்கும். பட் இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர எனர்ஜியாக வந்தாங்க, ஹாப்பியாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிலா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி மாதிரி அப்பப்போ வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை தான் பார்த்துட்ருக்கேன். அந்த மேக கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வரும், அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் வந்து கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நல்லா அப்படி பார்த்து ரசிச்சுட்டு, இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா அந்த இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப இருட்டாக இல்லாமல் அந்த வெளிச்சமாகவே இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ட்ரீஸ்னால் என்ன சொல்கிறது, நிறைய இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டில் வச்சாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டெக்கரேஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டே போகலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு குரூப்பாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்க, அந்த மாதிரி எல்லா செட் ஆஃப் பீப்புளும் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சாங்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே இருக்க மக்களும் பார்த்திங்கன்னா நல்லா குஷியாக கை தட்டிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக நல்லா சவுண்ட்லாம் விட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தோட பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 பக்கம் வந்து ஓப்பனில் இருந்துச்சு, உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறமா லைட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. க்ரீன், கோல்டு கலர், அதுக்கப்புறமா யூஎஸ் ஃப்ளாக் இருக்க மாதிரி ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. எங்கே நின்று பார்த்தாலும் அந்த ட்ரீயோட மேலே இருக்க அந்த ஸ்டார் தெரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. ஃபுட்டை தவிர்த்து இங்கே நிறைய மற்ற கடைகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பெயிண்டிங்க்கு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பஞ்சு மிட்டாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக மிஷினே பண்ணி கொடுக்குங்க. ஸோ அந்த மாதிரி மிஷினும் இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான சின்ன குட்டி குட்டி பொம்மைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான பொம்மை கடையும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க டெக்கரேட் பண்ணி மாட்டிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது சேரிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரீஸும் ஒவ்வொன்று அந்த என்ன சொல்கிறது, அந்த கடை பேர் போட்டிருப்பாங்களே, ஏதோ ஒரு சம்திங் அவங்களோட விளம்பரப்படுத்துகிற மாதிரி, இல்லை அவங்க டெக்கரேட் பண்ண விஷயங்களை வந்து நேம் போர்டு வச்சு கீழே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டால் தான். பயங்கர ரஷ்ஷுங்க. க்யூவில் நம்ம நிற்கவே முடியல, அந்தளவு கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பொறுமையாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். பயங்கர கூட்டமாக இருக்கனால சரி இப்போதைக்கு இது நகராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் நகர ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லா கடையுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்ல ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டோம். இந்த ட்ரீ மேலே ஸ்டார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்படி தான் மாறிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் வந்து நான் டேஸ்ட் பண்ணேங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் நம்மளாக வந்து அந்த மிஷின் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மால்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இங்கே இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.
பக்கம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் டாக்ஸ்க்கான கடை தான். எங்கே பார்த்தாலும் இதே தான் இருந்துச்சு. ஸோ அந்த லேடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருந்துச்சு பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 2 3 கடைகளை வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி இந்த உணவுக்கான கடைகள்லாம் அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். மோஸ்ட்லி இது தான் இருந்துச்சு. நம்ம என்ன தான் வீட்டில் சாப்பிட்டு தெம்பா சரி சுற்றி பார்த்துட்டு வரலான்னு வந்தாலும் இங்கே நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவ்வளோ கடைகள் இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் ஷவர்மா கடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சுடுசுட கார்ன் இருக்கு இல்லைங்களா, இந்த கடையில் வந்து நான் சாப்பிட்டேன். பயங்கர சூடாக இருந்துச்சு. இந்த குளிருக்கு அதுக்குமா பார்த்தீங்கன்னா ஒரு கப் கார்ன் வாங்கிட்டு நல்லா ஸ்பைசி ஆட் பண்ணிவிட்டு அதில் சீஸ்லாம் அப்படியே மலைச்சாரல் போல் தூவி அப்படியே சாப்பிடும்போது இந்த குளிருக்கு அதுக்குமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு பொறுமையாக அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ கார்லாம் வந்து பார்க்கிங்லேருந்து எடுத்து பொறுமையாக வர்றது அது ஒரு பெரிய சாகச பயணம் மாதிரி தான் இருந்துச்சு, அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.